ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அபி. என் ஃப்ரெண்டு ஊர்லேருந்து எனக்கு ட்ரம் ஸ்டிக் கொடுத்துருந்தாங்க. என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு நான் ட்ரம் ஸ்டிக் ஃப்ரை தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். வாங்க எப்படின்னு பார்க்கலாம், வீடியோக்குள்ளே போகலாம். வெங்காயம் தக்காளியை பொடி பொடியாக ஒன்று நறுக்கி வச்சுக்கிட்டேன். உங்களுக்கு தக்காளி ரொம்ப புளிப்பாக சாப்பிட மாட்டிங்கன்னா ஆஃப் போட்டுக்கோங்க, பொடி பொடியாக நறுக்கி. ஒரு பேன் எடுத்துக்கோங்க, அதில் சோம்பு ஃப்ளேவருக்காக நீங்கள் தூள் ஆட் பண்ணலாம்னு பண்ணிக்கலாம். நான் டேரெக்டாக சோம்பே போட்டுட்டேன். பொடி பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயம் போட்டுட்டு அதை கொஞ்சம் நல்லா ப்ரௌனிஷாக ஆகிற வரைக்கும் வதக்கிட்டேன். ரொம்ப ப்ரௌனிஷாக ஆகணும் இல்லை, கொஞ்சம் இல்லை. அதுக்கப்புறம் தக்காளி போட்டு கொஞ்சம் லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் நான் கட் பண்ணி வச்சுருக்க ட்ரம்ஸ்டிக் அதில் போட்டுட்டு அதை ஒரு 2-3 டைம் நான் பரட்டி விட்டுட்டு கொஞ்சம் எல்லாம் ஒன்றோட ஒன்று ஆனதுக்கப்புறம் சில்லி பவுடர் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும், ஸ்பைஸ் அதிகமாக எடுத்துப்பிங்கன்னா நீங்கள் 1.5 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். இது ஷாப்பில் வாங்கின சில்லி, அதனால் நான் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். வீட்டில் நீங்கள் அரைச்சதாக இருந்துச்சுன்னா 1.5 கூட போட்டுக்கலாம், 1.5லேருந்து 2. அதுக்கப்புறம் உப்பு, குழம்பு மிளகாத்தூள் ஆப்ஷனல் தான், நான் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக போட்டேன். அதுக்கப்புறம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அது எல்லாமே அந்த பவுடர் எல்லாமே ஒன்றோட ஒன்றா ட்ரம்ஸ்டிக்கில் படுற மாரி இது பண்ணிட்டு 2 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நான் ஒரு மூடி வச்சு க்ளோஸ் பண்ணிட்டேன். அந்த ஆவிலே அது வேகட்டும். அதுக்கப்புறம் இடையில திறந்து கொஞ்சம் சிம்லேயே வச்சுக்கோங்க. கொஞ்சம் தண்ணிலாம் சுண்டுற வரைக்கும் மூடி கிண்டி நான் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிட்டேன். கடைசியாக இதேமாரி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். உங்களுக்கு இதை கோகனட் வேணுனாலும் நீங்கள் கிரைண்ட் பண்ணி போட்டுடலாம். நான் இன்றைக்கி கோகனட் யூஸ் பண்ணல, உங்கள் ஆப்ஷனல் தான் கோகனட்டு. இப்போ நம்ம ட்ரம்ஸ்டிக் ஃப்ரை ரெடி ஆகிட்டு. ஓகே பாய், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.